ஹலோ गाइस அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மாதிரி தேர்வு 12ல் வந்து பொதுத்தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பொதுத்தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். எந்த ஒரு கொஷின்ஸையும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து புக்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸும் சேர்ந்து தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அதனால் வந்து எந்த ஒரு கொஷின்ஸையும் வந்து ஒமிட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் இயல்வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸு, ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வினாத்தல் கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸை மார்க் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். ஸோ ஆன்சர் யாருன்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை அவர்கள் சரிங்களா. ஸோ கண்டினியூவாக ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 100 கேள்வியில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ரெண்டாவது கேள்வி பொறுத்துக. கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாயக்கனின் மகள் சரிங்களா. கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி சமணத்துறவி சரிங்களா. ஸோ சரியா இப்போ ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். ஆப்ஷன் ஏ அணிகலன் சரிங்களா. நாலாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் வந்து ஆப்ஷன் பி பழமொழி 400 சரிங்களா. ஆப்ஷன் பி பழமொழி 400. ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பரணர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயம் கொண்டார் அவர்கள் இயற்றிய நூல் வந்து கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்சமூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூறு சரிங்களா. ஸோ சரியா ஜெயங்கொண்டார் அவர்கள் வந்து கலிங்கத்து பரணி நூலை இயற்றினார், காரியாசன் சிறுபஞ்சம் மூலம், கம்பர் வந்து சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் வந்து புறநானூறு சரிங்களா. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. ஸோ ஏழாவது கேள்வி. என் பானோக்காய் ஆகிலும் முன் பற்றற்றல் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? இந்த பாடல் வரிகள் ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து நம்ம தனியாக பாடல் வரிகள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. மேற்கோள்கள் பாடல் வரிகள் எல்லாமே அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். உங்களுக்கு புக்கில் அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற எல்லா பாடல் வரிகளுமே அதில் ஃபுல்லாக கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபைனல் ரிவிஷனுக்கு எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நம்ம ப்ரீவியஸில் கேட்டது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அதில் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார். எட்டாவது கேள்வி. செரு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி வயல். செரு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி வயல். ஒன்பதாவது கேள்வி. திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் வந்து அந்த 7ங்கிற எண் வந்து எத்தனை குறட்பாக்கில் வந்திருக்குன்னா 8 குறட்பாக்கள் சரிங்களா. நம்ம அந்த திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து 100 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் அணி இலக்கணங்களும் பார்த்துருக்கோம். இதிலிருந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கும் வரும், யூனிட் 8லேருந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வியும் அதுலேருந்து தான் வரும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக கிளியராக படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10வது கேள்வி. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? கீழ்கண்ட நூலில் தமிழ் 3000 என்ற வேறு பெயர் கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமந்திரம் சரிங்களா. 11வது கேள்வி. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் வந்து யார் அப்படின்னா ஆன்சர் சேக்கிலார். ஆப்ஷன் சி சேக்கிலார். 12வது கேள்வி. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரியிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரியிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்?
ஸோ ஆன்சர் அரவணடிகள். சரிங்களா, அரவணடிகள் கிட்ட அவரோட அறிவுரைப்படி தான் வந்து ஆதிரியிடம் கிட்ட வந்து மணிமேகலை முதல்ல வந்து பிச்சை கேட்டாங்க. சரிங்களா. 13வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? சரிங்களா. ஸோ மணிமேகலை ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார், அவரை வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற் புலவன் என்று பாராட்டியவர் வந்து இளங்கோவடிகள். சரிங்களா, ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 14வது கேள்வி, கம்பரை பிறந்தவர் யார்? கம்பரை பிறந்தவர் சடையப்ப வள்ளல். சரிங்களா, ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். 15வது கேள்வி, ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஸோ ஜியு போப் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா. ஸோ திருக்குறள் திருவாசகத்தில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 16வது கேள்வி, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? சரிங்களா, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004ஆம் ஆண்டு. 17வது கேள்வி, குரூக் மால்தோ பிராகுயி என்பன என்ன மொழிகள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, குரூக் மால்தோ பிராகுயி அப்படிங்கிறது வந்து என்ன வகையான மொழிகள் அப்படின்னா வட திராவிட மொழிகள். சரிங்களா, வட திராவிட மொழிகள். 18வது கேள்வி வந்து பாருங்க, ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? ஒரு லட்சிய சமூகம் அப்படின்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் வந்து பேசிக்காக அதான் இருக்கணும். சரிங்களா, அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா. 19 திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ முதல்ல அவர் எழுதின நூல் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம இந்த கவிஞர்களை பற்றி தனித்தனியாக பார்த்துருக்கோம். சரிங்களா, பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். பாரதியார், பாரதிதாசன், வீரமாமுனிவர், ஜியு போப்புன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட சிறப்புகள், நூல்கள் என்னென்ன, அது இல்லாமல் அவங்களோட பாடல் வரி மேற்கொள்கள் எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு திருவிக்கு அவர்கள் எழுதின நூல்னா முருகன் நல்லதழகு, உரிமை வேட்டல், தமிழ் சொலையெல்லாம் அவர் எழுதின நூல் தான். எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது சித்திரக்கவிங்கிறது வந்து அந்த நூல் வந்து அவர் இயற்றலை. சரிங்களா. 20வது கேள்வி, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா. ஸோ சூசையப்ப அவர்கள் வந்து தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன். ஸோ இது சரிதான். சரிங்களா, தேம்பவாணியோட பாட்டுடை தலைவன் யார்? சூசையப்பன் அவர்கள். திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறை. திருமந்திரம் வந்து சைவ திருமுறையில் வந்து 10வது திருமுறைங்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா. 3வது சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா. அடுத்து 4வது வந்து பாருங்கள், மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்களா, மதங்க சூளாமணியை இயற்றியவர் வந்து மறைமலைகள் அடிகள் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பெயர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ பார்க்கலாம். 21வது கேள்வி, தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரியனுக்கு வழங்கிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தமிழக அரசு வந்து கவிஞர் சாலை இளந்திரியன் அவர்களுக்கு வழங்கிய விருது வந்து பாவேந்தர் விருது. ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது. சரிங்களா. 22 ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1886ஆம் ஆண்டு. சரிங்களா, ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எந்த வருஷம்? 1886ஆவது வருஷம். சரிங்களா. 23 மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. சரிங்களா. ஸோ இதே மாதிரி இப்போ சீர்திருத்த காப்பியம் அப்படின்னா மணிமேகலையில் வரும். சரிங்களா, மணநூல்னா சீவக சிந்தாமணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலப்பதிகாரத்துக்கு வேறு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா. ஸோ சிலப்பதிகாரத்துக்கு வந்து முத்தமிழ் காப்பியம், ஸோ அந்த மாதிரி வந்து நாடக காப்பியம் நிறைய சிறப்பு பெயர் இருக்குது. நம்ம அதுக்கு தான் தனித்தனியாக பார்த்துருப்போம். சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் சிறப்பு பெயர்களுக்கு நம்ம தனியாக டேப்லேஷனே கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அதெல்லாமே பாருங்கள். 24 பொறுத்துக. சிந்தை அப்படின்னா எண்ணம், நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். சரிங்களா, சிந்தை எண்ணம் நவ்வி மான் முகில் மேகம் புனல் நீர். சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன? 3 4 2 1. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 25வது கேள்வி, யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ யாழ் அப்படிங்கிறது வந்து கருவியாகு பெயர். சரிங்களா. ஸோ என்ன பெயர் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க? கருவியாகு பெயர். சரிங்களா. 26 வாரணம் பவம் பறவை புணரி என்பது டேஷை குறிக்கும். வாரணம் பவம் பறவை புணரி அப்படிங்கிறது வந்து இது எதை குறிக்கும் அப்படிங்க? கடலை குறிக்கும் சொல்கள். சரிங்களா, கடலை குறிக்கும் சொற்கள். எயிறு என்னும் சொல் எவ்வகைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எயிறு என்னும் சொல் வந்து எந்த வகைனா பெயர் திரிசொல். ஆப்ஷன் டி பெயர் திரிசொல்.
28வது கேள்வி வந்து பாருங்கள், அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுகை வந்திருக்கா மோனை வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல். ஸோ இதில் வந்து மோனை மட்டும்தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மோனை மட்டும் வந்துள்ளது. 29வது கேள்வி, பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. ஸோ இதில் பெயரெச்சம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, வந்த. ஸோ வந்தங்கிற சொல் வந்து பெயரெச்சத்தில் இருக்கா. சரியா? 30வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அறுவை வீதி. அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. சரிங்களா? அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி. கூல வீதி அப்படிங்கிறது வந்து தானிய கடை வீதி. சரிங்களா? கூல வீதிங்கிறது தானிய கடை வீதி. பொன் வீதி அப்படிங்கிறது பொற்கடை வீதி. பொன் வீதிங்கிறது வந்து பொற்கடை வீதி. மறையவர் வீதி அப்படிங்கிறது வந்து அந்தனர் வீதி. சரிங்களா? அறுவை வீதிங்கிறது வந்து ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதிங்கிறது வந்து தானிய கடை வீதி. பொன் வீதி அப்படிங்கிறது பொற்கடை வீதி. மறையவர் வீதிங்கிறது வந்து அந்தனர் வீதி. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி தான் சரி. 31, துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது. துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ செய்வினை தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ எது வரும் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கலையரசி துணியை தைத்தாள். சரிங்களா? கலையரசி துணியை தைத்தாள். 32, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே அப்படிங்கிற தொடரில் வந்து ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர். சரின்னா வினையாளனையும் பெயர். 33வது கேள்வி, வா என்னும் வேர்ச்சொல்லோட வினை எச்சத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா? வா என்னும் வேர்ச்சொல்லோட வினை எச்சம் எது? வந்து. ஆப்ஷன் பி, வந்து. 34, யவனர்கள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர்கள் யார்? யவனர்கள். ஸோ யவனர் அப்படின்னால யாருன்னா கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள். சரிங்களா? கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள் வந்து பழந்தமிழர்களால் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சரிங்களா? 35, தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. சரிங்களா? தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பட்டும் சர்க்கரையும். சரிங்களா? பட்டும் சர்க்கரையும். 36, இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு அம்பேத்கருக்கு வந்து இந்திய மாமணிங்கிற உயரிய விருதை வந்து வழங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம்? 1990. சரிங்களா? 37, ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? இதழை தொடங்கி வைத்து வந்து மூக்கி பூர்ணலிங்கம் அவர்கள். மூக்கி பூர்ணலிங்கம் அவர்கள். 38வது கேள்வி, பரிதிமா கலைஞர் பிறந்த ஆண்டு எது? பரிதிமா கலைஞர் பிறந்த ஆண்டு வந்து 1870ஆம் ஆண்டு. சரிங்களா? பிறந்த ஆண்டுகள் மறைந்த ஆண்டுகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்களோட டேட்டும் குறிச்சிக்கோங்க. சரிங்களா? பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரன் அரசு இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குற கேள்விகள். சரிங்களா? 39, காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுரதா, கண்ணதாசன், முடியரசன், பாரதியார். சரிங்களா? ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, முடியரசன் அவர்கள். சரிங்களா? 40வது கேள்வி, வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல் எதுன்னா சின்மய தீபிகை. சரிங்களா? ஆப்ஷன் பி, சின்மய தீபிகை. 41, கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? கவிஞர் சிற்பி அவர்களுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சு. சரிங்களா? கவிஞர் சிற்பி இயற்றிய ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. சரிங்களா? 42, அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது? அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து ஆதிச்சநல்லூர். ஆப்ஷன் பி, ஆதிச்சநல்லூர். சரிங்களா? 43, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வந்து வாணிதாசன் அவர்கள். சரிங்களா? ஆப்ஷன் பி, வாணிதாசன் அவர்கள். 44, விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் அவர்கள். 45, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது? தேன்மலை. ஆப்ஷன் சி, தேன்மலை. 46, உனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு.
என கூறியவர் யார் என்று கூறியவர் யாருன்னா ஆன்சர் பாவனார். சரிங்களா, ஆப்ஷன் ஏ பாவனார். 47 பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னா விதுரன் அவர்கள். சரிங்களா, விதுரன் அவர்கள். 48வது வந்து பாருங்கள், நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி அவர்கள். சரிங்களா. 49வது கேள்வி, டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றாருங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். சரிங்களா, ஆப்ஷன் சி கம்பராமாயணம். 50வது கேள்வி, வாய்மை எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஆப்ஷன் டி தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். 51 கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ சுந்தரகாண்டம். 52 நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? நூறாசிரியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். யார்? பெருஞ்சித்திரனார். 53 மடங்கள் என்னும் சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மடங்கள் என்னும் சொல்லோட பொருள் வந்து ஆப்ஷன் டி சிங்கம். சரிங்களா, சிங்கம். 54 அகநானூற்றின் கடைசி 100 பாடல்களை அடங்கிய பகுதி எந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்கா. 400 பாடல்களை 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலங்கோவைன்னு சொல்லி 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து கடைசி 100 பாடல் வந்து எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கடைசி 100 பாடல் வந்து பார்த்திங்கன்னா நித்திலங்கோவை பகுதி. சரிங்களா, ஆப்ஷன் சி நித்திலங்கோவை பகுதி. சரிங்களா. 55 குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சரிங்களா, தொகுப்பித்தவர் யார் வேறு, தொகுத்தவர் வேறு. சரிங்களா, ஸோ குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. சரிங்களா, ஆப்ஷன் ஏ பூரிக்கோ அவர்கள். 56 உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் திருக்குறள். சரிங்களா, வேளாண் வேதம், நாலடியார், உத்தரவேதம், திருக்குறள். சரிங்களா, இது எல்லாமே நம்ம நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்து நம்ம படிச்சிட்டோம். 57வது கேள்வி பொருந்தாத ஒன்றை காண்க. சரிங்களா, ஸோ ஏலாதி, திருக்கடுகம், சிறு பஞ்சமூலம் இதெல்லாம் வந்து பார்த்தா மருந்து பொருட்களால் ஆன பெயர் பெற்ற நூல்கள். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாதது எதுனா ஆசாரக்கோவை தான். சரிங்களா, அப்போ ஆன்சர் பொருந்தாத ஒன்று ஆசாரக்கோவை. 58 திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் யார்? திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி மருதகாசி அவர்கள். சரிங்களா, திரைக்கவி திலகம்னாலே மருதகாசி அவர்கள் தான். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே தானே வரேங்க. ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணணும் உங்களோட மார்க்ஸை. சரிங்களா, கம்பல்சரி வந்து 100க்கு வந்து ஒரு 95 மேக்ஸிமம் 90 எபோவ் எடுத்திருந்தீங்கனாலே வந்து நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. 9வது கேள்வி சதகம் என்பது எத்தனை நூல்களை கொண்ட எத்தனை பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும்? சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும்னா 100 பாடல்கள். சரிங்களா, 100 பாடல்கள் கொண்ட நூல்களை குறிக்கும். பொறுத்துக. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூலாசிரியர் தான். சரிங்களா, வசன நடை கை வந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். சரிங்களா, வசன நடை கை வந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். புது நெறி கண்ட புலவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர்னா வீரமாமுனிவர். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். சரிங்களா, வசன நடை கை வந்த வள்ளலார்னா ஆறுமுக நாவலர். புது நெறி கண்ட புலவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஸோ அடுத்ததுக்கு தைரியநாதர்னா வீரமாமுனிவர், காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். சரிங்களா, ஸோ சரியா? அப்போ ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 61 உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய ஆசிரியர் பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 62 பொறுத்துக. ஸோ இந்த 5 திணைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 10ஆம் வகுப்பில் அந்த ஒரு பெரிய டேப்லர் காலம் இருக்குது. ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சிறு பொழுது பெரும் பொழுது நேரம் கொடுத்துருப்பாங்க, அதுவும். சரிங்களா, ஸோ ஓவராலாக 5 திணைகள்னாலே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஸோ எந்த மாதிரி வேணால் பொறுத்துக்க உங்களுக்கு கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொறுத்துக்க பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டேப்லேஷனே ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கேள்வி வரும். சிறுமலை மற்றும் பூம்பாறை அப்படிங்கிறது வந்து எந்த நிலத்துக்குரிய ஊர்கள் அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர்கள். சரிங்களா, ஸோ எதுக்குண்டான நூல்கள்?
ஊர்கள் குறிஞ்சி நிலத்திற்கு. அடுத்து வந்து ஆட்காடு பனையபுரம் அப்படிங்கிறது முல்லை நில ஊர்கள். சரிங்களா, ஆட்காடு பனையபுரம்னா முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர்னா மருத நில ஊர்கள். கீழ்கரை நீலாங்கரைங்கிறது வந்து நெய்தல் நில ஊர்கள். சரிங்களா, சிறுமலை பூம்பாறைங்கிறது வந்து குறிஞ்சி நில ஊர்கள். ஆட்காடு பனையபுரம் அப்படிங்கிறது வந்து முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் அப்படின்னா மருத நில ஊர்கள். கீழ்கரை நீலாங்கரைங்கிறது வந்து நெய்தல் நில ஊர்கள். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா, 63 இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? இது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ யாருன்னா ஔவையார் அவர்கள் கூற்று. சரிங்களா, இதெல்லாமே ஔவையார் அவர்கள் சொன்னது. 64 இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் வந்து தமிழ் உள்ளங்களை இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார். ஸோ அவர் யார்? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். சரிங்களா, ஜியு போப் அவர்கள். 65 இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய நூலக தந்தை யார்? சி ரா அரங்கநாதன் அவர்கள். சரிங்களா, நூலக தந்தை சி ரா அரங்கநாதர் அவர்கள். 66 வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் எது? வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை. சரிங்களா, ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. அடுத்து 67 மனமொத்த நட்புக்கும் வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? மனமொத்த நட்புக்கும் வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். ஆப்ஷன் டி வள்ளலார். 68 பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்ன? பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்ன? ஸோ ஆன்சர் வந்து பண்ணால் ஜப்பான் மற்றும் ஜாவா. 69 பொறுத்துக. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, 2 சீர்களாலான அடி வந்து குறளடி. 2 சீர்கள், திருக்குறள் மாதிரி 2 சீர்கள் உள்ளதுன்னா குறளடி. சரிங்களா, 4 சீர்களாலான அடி வந்து அளவடி. 5 சீர்கள் வந்து நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட சீர்கள் வந்துன்னா அது வந்து களி நெடிலடி. சரிங்களா, 2 சீர்களாலான அடி வந்து குறளடி. 4 சீர்கள்னா அளவடி. 5 சீர்களாலான அடினா நெடிலடி. 5க்கும் அதிகமான சீர்கள் இருந்ததுன்னா அது வந்து களி நெடிலடி. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா, 70வது கேள்வி அங்காப்பு என்பதன் பொருள் என்ன? அங்காப்பு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னா வாயை திறத்தல். அங்காப்புனா என்ன? வாயை திறத்தல். 71 கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? கார்குலாம் அப்படிங்கிற சொல் வந்து எந்த வேற்றுமையை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். சரிங்களா, ஸோ 72 நூல் மற்றும் நூலாசிரியர்கள். திணைமாலை 150 ஆசிரியர்கள் கனிமேதாவியார். திருக்கடுகம் நல்லாதனார். திணைமாலை 50 வந்து கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவேசு அவர்கள். சரிங்களா, திணைமாலை 150 கனிமேதாவியர். திருக்கடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 வந்து கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை வந்து உவேசு அவர்கள். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 73 பொறுத்துக. ஸோ அந்த பெயர் சொற்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ குமரன் தென்னை அப்படிங்கிறது வந்து என்ன? பொருட்பெயர். குமரன் தென்னை அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர். காடு மலை அப்படிங்கிறது வந்து இடப்பெயர். பூ காய் அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர். திங்கள் வாரம் அப்படிங்கிறனாலே வந்து காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். சரிங்களா, ஸோ சரியா? குமரன் தென்னை அப்படின்னா பொருட்பெயர். காடு மலை வந்து இடப்பெயர். பூ காய் வந்து சினைப்பெயர். திங்கள் வாரம் அப்படிங்கிறது வந்து காலப்பெயர். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 74 வந்து பாருங்கள் அகர வரிசைப்படி எழுதுக. சரிங்களா, ஸோ அகர வரிசைனா நானா நீனி நூனு அதான் அகர வரிசை. ஸோ அதை பார்த்தா கடைசி தான் ஆன்சர் ஆப்ஷன் டி. நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 75 பிறமொழி சொற்கள் மற்றும் தமிழ் சொற்கள். சரிங்களா, பிறமொழி சொற்களும் தமிழ் சொற்களும். ஐதீகம்னா என்ன? உலக வழக்கு. ஐதீகம்னா என்ன? உலக வழக்கு. இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். இருதயம்னா நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. ஆஸ்தினா சொத்து. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். உபசரித்தல்னா என்ன? விருந்தோம்பல். சரிங்களா, ஐதீகம்னா உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தினா சொத்து. உபசரித்தல்னா விருந்தோம்பல். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் சரி.
76 ஜியு போப் அவர்கள் தொகுத்த நூலின் பெயர் என்ன? ஜியு போப் அவர்கள் தொகுத்த நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி தமிழ் செய்யுட் கலம்பகம். சரிங்களா, தமிழ் செய்யுட் கலம்பகம். 77 கண்ணதாசன் அவர்கள் படைத்த இனிய நாடகம் எது? கண்ணதாசன் அவர்கள் படைத்த இனிய நாடகம் எது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி ராச தண்டனை. சரிங்களா, ராச தண்டனை. 78வது கேள்வி, வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் வந்து நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலை கூறுகிறார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். 79 நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்ற கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என் கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1953 செப்டம்பர் 13ஆம் நாள். சரிங்களா. 80வது கேள்வி வந்து பாருங்கள். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் அவர்கள். சரிங்களா, ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அவர்கள். இந்த நூல்கள் சிறுகதைகள் எல்லாமே முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வரீங்க. 81 கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது? கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் வந்து தேம்பவாணி. சரிங்களா, தேம்பவாணி ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். சரிங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். 82 மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் கவிமணி அவர்கள். சரிங்களா, மருமக்கள் வழி மான்மியம் நூலை இயற்றியவர் கவிமணி அவர்கள். 83 தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். ஆப்ஷன் பி அயோத்திதாச பண்டிதர். 84 பம்பல் சம்பந்தம் அவர்கள் நிறுவிய நாடக சபை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பம்பல் சம்பந்தம் அவர்கள் நிறுவிய நாடக சபை எது? ஆப்ஷன் ஏ சுகுண விலாச சபை. சுகுண விலாச சபை. சரிங்களா. 85 வந்து பாருங்கள். இந்திய அரசியலில் சாணக்கியர். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா, ராசகோபாலாச்சாரியார். 86 பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ. பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா அவர்கள். சரிங்களா, பூக்களில் சிறந்தது வந்து பருத்திப்பூன்னு சொன்னவர் வந்து திருவிக்கா அவர்கள். 87 குயில் என்னும் இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா, ஆப்ஷன் டி பாரதிதாசன் அவர்கள். 88 வந்து பாருங்கள் தமிழ் எண்கள். சரிங்களா, ஸோ இந்த தமிழ் எண்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 4ங்கிற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து என்னென்னா சா. சரிங்களா, ஆப்ஷன் பி சா. 89 பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பண்ணோடு தமிழொப்பாய்ங்கிற தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேவாரம். ஆப்ஷன் பி தேவாரம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். 90 விளம்பி என்பதன் பெயர். விளம்பி அப்படின்னாலே ஊர் பெயர். சரிங்களா, ஸோ விளம்பி நாகனார் அப்படிங்கிறக்கால அவர் வந்து அவரோட பெயரில் முன்னாடி இருக்கிற அடைமொழி விளம்பிங்கிறது வந்து அவருடைய ஊர் பெயரை குறிக்கும். சரிங்களா. 91 சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எது? சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எதுன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, ஆப்ஷன் சி 15 கீழ்கணக்கு நூல்கள். 92 அட்பு தப்பல ஆவணங்காட்டி அடியன என்னை அளது கொன் அவங்கிற பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அட்பு தப்பல ஆணவ காட்டி அடியன என்னை அளந்து கொன்ங்கிற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சுந்தரர். ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சுந்தரர். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வீடியோவை பார்த்து உங்களால் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வருது. ஸோ அது இல்லாமல் நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணுற மாதிரி வினாத்தாலும் உங்களுக்கு தனியாக கொடுப்போம், வித் ஆன்சர்ஸே மார்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, நீங்கள் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணும்போது ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. 93 பொறுத்துக. மேதி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கனர் சிவன். சரிங்களா, மேதினா என்ன? எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கனர் வந்து சிவன். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 94 மயரி என்பதன் பொருள். மயரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் மயக்கம். சரிங்களா, ஆன்சர் மயக்கம். 95 சூழ்ந்து மயிலாடி நாடகம்
துளங்குறுந்தவன இப்பாடல் இடம்பெற்றுள்ள காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. சரிங்களா? சீவக சிந்தாமணி. 96 சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறை வந்து திருமந்திரம்? ரொம்ப முக்கியம். சைவ திருமுறையில் வந்து 10வது திருமுறை திருமந்திரம் தான் வந்து திருமுறை தான் வந்து என்ன திருமந்திரம். சரிங்களா? 97 ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? சரிங்களா? எந்த நூலோட புகழ்மிக்க தொடர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது அப்படின்னா திருமந்திரம். 98வது கேள்வி வந்து பாருங்கள், மணிமேகலையில் குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலையில் குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? ஸோ ஆன்சர் 10 குற்றங்கள். சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக பார்த்துருப்போம். மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம்லாம் நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து மணிமேகலை வந்து யாரிடம் வந்து பிச்சை ஏற்றால், யார் சொல்ல கேட்டு வந்து அங்கே பிச்சை எடுத்தாங்க, ஸோ அவங்க கோயில் எங்கே இருக்குது, யார் கட்டினாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு வீடியோவில். ஸோ உங்களுக்கு PDF வேணால் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இல்லை வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? 99 இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம் அவர்கள். ஆப்ஷன் ஏ அகத்தியலிங்கம் அவர்கள். 100வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்பொழுது? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போது அப்படின்னா 6 டிசம்பர் 1956. சரிங்களா? 6 டிசம்பர் 1956. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 100 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த 100 கேள்வியில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம 6th to 12th வரைக்கும் தான் ஃபுல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் தனியாக படிக்கணும் இல்லை, ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ ரிவிஷனுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு PDF மெட்டீரியல் வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.